பிரபல நடிகை ஒருத்தவங்க மறைஞ்ச சோகத்தில் அவங்களுடைய அம்மாவும் 4 ஆண்டுகளில் தவறான ஒரு முடிவை எடுத்துக்கிட்டாங்களாம். அந்த நடிகை யார், அந்த நடிகையினுடைய அம்மா யார், 2 பேருமே இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தான் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோபா அவர்கள் மறைஞ்சிட்டாரு அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இறுதியில் ஏப்ரல் 5, 1984 அன்று பிரேமா மேனனும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. தமிழ் சினிமாவில் சில படங்களில் நடிச்சிருந்தாலும் தனது சிறப்பான நடிப்பின் மூலம் பலரினுடைய இதயங்களை வெற்றி கொண்டவங்க தான் நடிகை ஷோபா. மறைந்து 46 ஆண்டுகளுக்கும் மேலாகிருச்சு. ஆனால் ஒரு கலைஞராக அவங்க பதித்த முத்திரை இன்னுமே பிரகாசமாக ஜொலிக்குது. அவங்க இந்த உலகில் வாழ்ந்தது வெறும் 17 ஆண்டுகள் தான். இந்த குறுகிய காலத்திற்குள்ள ஒரு கலைஞராக உன்னத உயரங்களை எட்டியது மிகப்பெரிய அளவில் ஒரு எல்லோருமே பாராட்டக்கூடிய வகையில் இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கையில் பல போராட்டங்களை அவங்க எதிர்கொண்டாங்க. தன்னுடைய திரை வாழ்க்கையில் அவங்க சந்தித்த அந்த போராட்டங்களை இறுதியில் அவரை ஒரு விபரீத முடிவை எடுக்க தூண்டிருச்சு. இருந்தாலும் ஷோபாவினுடைய கதை அவரது மறைவோடு முடிஞ்சிடலை. அது அவருடைய கதை மட்டுமில்லை, அவர் தாய் பிரேமா மேனனினுடைய கதையும் கூட தான். சொல்லப்போனால் ஷோபாவினுடைய கதை அவரது தாயின் கதையின் நீட்சி அப்படின்னும், பிரேமாவினுடைய கதை மகளின் கதையின் நீட்சி அப்படின்னும் சொல்லலாம். ஒருவேளை அதனால தான் தனது மகள் இல்லாத உலகில் பிரேமாவால் அதிக காலம் உயிர் வாழ முடியலையோ என்னவோ தெரியல. ஷோபாவினுடைய அம்மா அப்படின்னு பரவலாக தெரியப்பட்டாலும் பிரேமா மேனன் 70க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்த ஒரு சிறந்த நடிகை. அவங்க தனது மகளைப் போல ஒரு பெரிய நட்சத்திரமாக உருவெடுக்கலை, பிரபல நடிகையாக அவங்க இருந்தாங்க. மறைந்த புகழ்பெற்ற திரைப்பட பத்திரிகையாளர் செல்லங்கன் கோபாலகிருஷ்ணனினுடைய ஒரு கூற்றுப்படி பிரேமாவினுடைய சினிமா பிரவேசம் அவரது மாமாவும் பழம்பெரும் எழுத்தாளரான எஸ்கே பொட்டக்கோட் மூலமாக தான் நிகழ்ந்திருக்கு. இதை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். பிரேமா அவர்களினுடைய தந்தை மறைவுக்கு பிறகு அவரது குடும்பம் நிதி நெருக்கடியில் இருந்துச்சான். அதற்கப்புறமாக பொட்டக்காட் அவர்களினுடைய வீட்டிற்கு கவிஞரும் இயக்குனருமான பாஸ்கரன் மற்றும் தயாரிப்பாளர் டி.கே. பரிக்குட்டி ஆகியோரை அழைத்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு பிரேமா அவர்களை ரொம்பவே பிடித்து போக தேசிய விருது வென்ற முதல் மலையாள திரைப்படமான நீலக்குயில் அப்படின்ற படத்தில் 1954 அவங்கள ஒப்பந்தம் செஞ்சாங்க. பாஸ்கரன் மற்றும் ராமு ஹேரியட் இயக்கிய நீலக்குயில் புகழ்பெற்ற எழுத்தாளர் உரூர் எழுதிய கதையை அடிப்படையாக வச்சது. இது மிகப்பெரிய அளவில் ஜாதி அமைப்பு, தீண்டாமை, நிலப்பிரபுத்துவம் மற்றும் பாலின அநீதி போன்ற சமூக அவலங்களை குறிப்பிடத்தக்கதாக இருந்துச்சு. சத்யன், மிஸ் குமாரி மற்றும் பாஸ்கரன் ஆகியோருடன் இணைந்து பிரேமா ஒரு முக்கிய கேரக்டர் நடித்து தனது நடிப்பிற்கான பெரிய பாராட்ட வாங்கினாங்க. தொடர்ந்து பாஸ்கரன் உருப் கூட்டணியில் ராரிச்சன் என்ன பௌரன் மற்றும் ஞாயிறு பிடிச்ச புலிவாலு ஆகிய படங்களில் முக்கிய வேடங்கள் நடித்து தனது திறமையை நிரூபித்தாங்க. 28 ஆண்டுகால திரைப்பயணத்தில் 3 படம், சகுந்தலா, லஹரி உள்பட 77 படங்களில் சுவாரஸ்யமாக இவங்க பார்த்தோன்னா நடித்தாங்க. ஷோபாவுடன் இணைந்து இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற ஒரு படத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க நடிச்சிருக்காங்க. சிந்துர செப்பு, டாக்ஸி கார் போன்ற சில படங்களையும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஷோபா அவர்களினுடைய பிறப்பும் குழந்தை நட்சத்திர அறிமுகமும் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. பிரேமா திரையுலகில் தனது இடத்தை நிலைநிறுத்தி கொண்டிருந்த போது அவருக்கும் அவருடைய கணவர் கே.பி. மேனனுக்கும் செப்டம்பர் 23, 1961 மகாலட்சுமி அவர்கள் பிறந்தாங்க. அவங்க தான் ஷோபா. அந்த சிறுமி தனது 4 வயதிலேயே சாவித்திரி நடித்த தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற தமிழ் படத்தில் நடித்தாங்க. அதில் தான் அறிமுகமானாங்க. பின்னர் வேணு அவர்களினுடைய உத்தியோகஸ்தா படத்தின் மூலம் மலையாளத்தில் அறிமுகமானாங்க. அங்கு தான் அவங்களுக்கு முதலில் பேபி ஷோபான்னு பெயர் சூட்டப்பட்டுச்சு. ஷோபா அவர்களினுடைய வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருந்துச்சு. 1971 சிறந்த குழந்தை நட்சத்திரமான கேரள மாநில விருதம் வாங்கினாங்க. கேமரா முன்பே வளர்ந்தவங்க மெதுவாக கதாநாயகியாக மாறினாங்க. ராமு ஹேரியட்டினுடைய தீபு படத்தின் மூலமாக தனது 15 வயதில் கதாநாயகியாக நடித்தாங்க. அதே ஆண்டில் கே.எஸ். சேதுமாதவன் இயக்கத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக ஓர் மகள் மரிக்குமோ படத்தில் நடித்தாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க தமிழிலும் மிகவும் பிஸியாக இருந்தாங்க. அதற்கப்புறமாக தமிழில் முள்ளும் மலரும், ஒரு விடுகதை, ஒரு தொடர்கதை, அழியாத கோலங்கள், பசி, ஷாலினி என்ற கூட்டுக்காரி போன்ற படங்கள் நடித்தாங்க. ஷோபாவினுடைய நடிப்பு மலையாளம் மற்றும் தமிழரசின் இதயங்களை வெற்றி கொண்டது. இப்படி தொடர்ந்து அவங்க நிறைய படங்கள் நடித்தாங்க. பசி படத்தை நடித்ததுக்காக 1979 அவங்களுடைய 17வது வயதில் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதம் வாங்கினாங்க. திரையுலகில் வெற்றி பாதையில் போயிட்டு இருந்தாலும் ஷோபா மனரீதியாக பெரும் பாதுகாப்பின்மையை உணர்ந்தாங்க.
அந்த சமயத்தில் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திராவுடன் அவங்களுக்கு நெருக்கம் ஏற்பட்டது. பாலு மகேந்திரா ஏற்கனவே திருமணமானவர் மற்றும் ஷோபாவை விட 23 வயது மூத்தவர். அவரது அன்பில் ஷோபா ஆறுதல் தேடினாங்க. இறுதியில் இருவரும் திருமணம் செஞ்சாங்க. ஆனால் பிரேமா இந்த திருமணத்தை கடுமையாக எதிர்த்தாங்க. ஒரு குழந்தைக்கு தந்தையான ஏற்கனவே திருமணமான ஒருவருடன் ஷோபா வாழ்வது அவரது எதிர்காலத்தை சிதைக்கும்னு கருதுனாங்க. ஷோபா தனது தாய்க்கும் கணவருக்கும் இடையில் சிக்கி தவிச்சாங்க. பாலு மகேந்திரா தனது முதல் மனைவி பிரிந்து வருவார் அப்படின்னு ஷோபா நம்பினாங்க. ஆனால் அது நடக்கலை. இது அவரை மனரீதியாக பாதித்தது. தேசிய விருது வென்ற சில வாரங்களிலேயே ஷோபா அவர்கள் தற்கொலை செய்துக்கிட்டாங்க. அவங்களுடைய மரணத்தை பிரேமா அவர்களால் தாங்கிக்கலை. அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதி இதில் மர்மம் இருக்கதாக சொன்னாங்க. பாலு மகேந்திரா மீது பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இது குறித்து முழு விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் விசாரணையில் தற்கொலைதான் உறுதி செய்யப்பட்டது. இப்படி 4 ஆண்டுகள் போக ஷோபா அவர்களினுடைய அம்மாவும் அவங்களுடைய பிரிவை தாங்கிக்காம நிறைய பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஷோபாவினுடைய புகைப்படத்திற்கு முன்னால் சாதம் வைத்து மகளுக்கு ஊட்டுவது போல் அவங்க பாவனை செய்வாங்கன்னு சொல்லப்படுது. ஷோபா மறைந்து விட்டார் அப்படின்றதுனால அவங்கள ஏற்றுக்கல. இறுதியில் அவங்களுமே தவறான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. உண்மையிலேயே 2 நல்ல நடிகைகளுடைய வாழ்க்கையும் இப்படி ஆனது மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.